விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறான ஒரு செய்தி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உரம் பல பகுதிகளில் விவசாயிகளுக்கு சரியான முறையில் விநியோகிக்கப்படுவது கிடையாது. எல்லாரும் தேங்கி இருக்கிறது. இது திமுகவோட மிகப்பெரிய கைங்கரியமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அங்கே இருக்கிற மாவட்ட செயலர் பல பகுதியில் மதுரை, தேனி போன்ற பகுதியில் இருக்கிற மாவட்ட செயலர் உரத்தை விநியோகிக்கவே விட மாட்டேங்கிறாங்க விவசாயிகளுக்குன்னு சொல்லப்படுதே சார். ஆமாம், என்னென்னா இப்போ குஜராத்லேருந்து ஒரு 1300 டன் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அந்த இறக்குமதி பண்ணதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேனி போன்ற பகுதிகளெலாம் இப்போ காலையில் ஒரு 6 மணிக்குள்ளே கொடுத்தா 100 ரூபா தான் அந்த ஏற்றுக்கூலி இறக்குக்கூலியாக இருக்கும். அப்போ 6 மணிக்கு மேலேனா ஒரு 300 ரூபா அதோடைய கூலியாக இருக்கும். அப்போ இந்த 300 ரூபா வேணுங்கிறதுக்காக நான் அதில் அந்த திமுக நிர்வாகி, அங்கே லோக்கலில் இருக்கிற நிர்வாகி உட்பட எல்லாருக்குமே பணம் போகிறதா சொல்லப்படுது. அப்போ அதனால் அந்த வேணுன்னே அதை 6 மணி வரைக்கும் ஆக்குறாங்க. ஒன்று. அடுத்தது பொதுவாக பதுக்கிறதன் அடிப்படையில் என்னென்னா விளைவு ஏற்றத்தை பண்ணி விற்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. இப்படியான ஒரு ஊழலாக விவசாயிக்கு நடக்குது. ஆனால் இப்போ ஒரு 40,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி சென்னையில் கார் ரேஸ் நடத்த முடிஞ்சவங்களுக்கு இது போன்ற விஷயங்களை செய்ய முடியல. ஒன்றும் இல்லைங்க, இப்போ அங்கங்கே இப்போ கடலூர், சிதம்பரம் போன்ற இடத்துலாம் நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்குல்ல, என்ன மார்க்கெட்டுன்னு சொல்கிற கமிட்டி, அந்த மார்க்கெட் கமிட்டியில் கூரைகள் இல்லாமல் மழை பெஞ்சு அந்த மழையை நனைஞ்சு நெல் விளைச்சி பயிராயிடுச்சு. என்ன ஒரு 40,000 ரூபாய் போட்டு கார் ரேஸ் நடத்த முடிஞ்ச துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இதை செய்ய முடியாதா? என்ன ஆக விவசாயிகள் வயிற்றில் அடிக்கிறது தான் இவருடைய வேலையாக இருக்குது. அதுக்கு உதாரணம் தான் அந்த நெல் பயிர் முளைஞ்சது சொல்கிறேன், இந்த உரத்தட்டுப்பாடு விஷயம். ஆனால் இதை எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் சிறப்பாக இருந்துச்சு. இப்போ அவரே சொல்கிறார், இப்போ மும்முனை மின்சாரம் கிடைக்குதாங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த எழுச்சி பயணத்தில் இந்த மும்முனை மின்சாரம் 3 ஃபேஸ் விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் மோட்டர் கிணத்துல தண்ணி இறக்க முடியும். இப்போ ஷிஃப்ட் முறையில் கிடைக்குது. அப்போ நான் 3 ஷிஃப்ட்டுகளையும் மும்முனை மின்சாரம், அதாவது 3 ஃபேஸ் மின்சாரம் தருவேன்னு வாக்குறுதி சொல்லார். அந்த அளவுக்கு விவசாயி அக்கறை உள்ள அரசா அதிமுக அரசு இருந்துச்சு. இவர்கள் விவசாயி வயிற்றில் அடிக்கிற அரசா திமுக அரசு இருக்கு.